ஸ்ருதிஹாசனுடன் உதட்டோடு உதடு முத்தம் படுக்கையறை காட்சியில் புகுந்து விளையாடிய லோகேஷ் கனகராஜ். இனிமேல் என்ற தலைப்பில் இசை ஆல்பம் ஒன்றை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் கமல்ஹாசன் தயாரித்திருக்கிறார். இந்த படத்துக்கான பாடலையும் கமல்ஹாசனே எழுதியிருக்கிறார். இந்த இசை ஆல்பத்தில் ஸ்ருதிஹாசனும் லோகேஷ் கனகராஜும் நடித்திருக்கிறார்கள் என்றால் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஸ்ருதிஹாசனுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்ருதிஹாசன் உதட்டை கவ்வி சுவைத்தபடி முத்தமிடுகிறார் லோகேஷ் கனகராஜ். படுக்கையறை காட்சியில் மேலே கீழையும் பூந்து விளையாடுறாரு லோகேஷ் கனகராஜ். இத்தனைக்கும் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பழைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா, எனக்கு காதல் காட்சிகள் பிடிக்காது, என்னுடைய படங்களில் பெரும்பாலான காதல் காட்சிகளை நான் படம் எடுக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் மனுஷன் இவ்வளவு நாள் மனசில் இவ்வளவு ஒரு ஆதங்கத்தையும் வெறியையும் வைத்து கொண்டு முதல் தடவை வெளிப்படுத்தியிருக்கார். அதுவும் ஸ்ருதிஹாசன் நன்றாக ஈடு கொடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜுக்கு. இரண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி அபாரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. விக்ரம் படத்தின் நாயகி இந்த பாடலுக்கு மிகுந்த வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். இந்த இசை ஆல்பத்தை பார்த்து நான் பொறாமைப்படுவதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் சில இரு தினங்களில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலின் இணையதளத்தில் இந்த இசை ஆல்பம் வெளியாக இருக்கிறது.